ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வறுத்த பாசிப்பருப்பு ஒரு அரை கப் எடுத்துக்கலாம். குக்கரில் போட்டு அப்படியே வாஷ் பண்ணி வச்சிடறேன். பாலக்கீரை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவுமே போட்டுக்கலாம். உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன், கல் உப்பு. உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன். பருப்பு எடுத்து அதே கப்பில் 2.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். குக்கர் மூடி வச்சு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 1/4 மூடி தேங்காய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் சீரகம் மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நைஸாக அரைச்சி வச்சு குக்கரை விசில் வர வரலும் வெயிட் பண்ணலாம். இப்போ 3 விசில் வச்சு குக்கரை நிறுத்தி இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். கீரையும் பருப்பு நல்லா வெந்துருச்சு, தண்ணியும் சரியாக போச்சு. பருப்பு ரொம்ப குலைவாகாமல் இந்த மாதிரி மலர்ந்த மாதிரி வெந்தால் நல்லாயிருக்கும். பக்கத்தில் அப்படியே வரகரிசி சாதம் ரெடி ஆகிட்டுருக்கு. நான் கொஞ்சம் குலைவாக தான் செய்திருக்கேன். இந்த மாதிரி இருக்கும்போது ஆறுனா கொஞ்சம் கெட்டிமாயிரும். இப்போ சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிறது போட்டுடலாம். பச்சை மிளகா, சீரகம், தேங்காய் அரைச்சி விழுது அப்படி போட்டுடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வெங்காயம், பூண்டு, தக்காளி எதுவுமே நான் சேர்க்கல. உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். நான் எதுவுமே சேர்க்காம தான் செய்கிறேன். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ தாளித்து கொட்டிக்கலாம். எண்ணெய் காஞ்சப்பறம் கடுகு, சீரகம், பெருங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கிறேன். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இந்த பாலக்கீரை பாசிப்பருப்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.